ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு பையன், ஒரு 6 வயசு 7 வயசு இருக்குது. அப்புறம் இவருக்கு காட்டில் போய் மூங்கல் வெட்டிட்டு வந்து அதை ஊருக்குள்ளே விற்று அப்படியே பொழைச்சிக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இவர் அன்னைக்கு பையனுக்கு லீவுன்னு சொல்லி போட்டு அவனையும் தன் கூடையே கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறாரு. அப்படி காட்டுக்கு போகிறப்ப அந்த பையன் சின்ன பையனாச்சா ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே வருவான். அப்படி கேட்டே வழியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு கடுப்பு ஆக்கிட்டே வந்துருந்தான். அவர் ரொம்ப பொறுமையாக ஆனால் பதில் சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தார். ஆனால் அவன் காட்டில் போனதுக்கப்புறம் அவர் என்ன இனிமேல் சும்மா கேள்வியாக்காத, நான் வேலை செய்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவனும் சரின்ட்டு இருக்கிறான். உடனே அவர் மூங்கலெல்லாம் வெட்டுறக்க ஆரம்பிக்கிறாரு. பையன் அப்பவும் அவனால் அதை வாய் அடக்க முடியல, சும்மா கேள்வி கேட்டுக்கிறான். அப்புறம் பேசிக்கலாம், நீ நல்ல பையனா, அப்பா வெட்டுற மூங்கலையெல்லாம் எடுத்து அடித்து வைப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. பையனும் சந்தோஷமாக சரிங்கிறான். அப்புறம் அவர் மூங்கல் வெட்டுற ஆரம்பிக்கிறாரு. அப்பா அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாரு. இந்த ஆறுக்கு இல்லையா ஓடிட்டு இருக்கிற ஆறு, இது எங்கே போகுது அப்படின்னு கேட்குறான். வந்ததே ஒரு கோவம் இருந்தாலும் பையன்கிட்ட ஏன் காரணம் சொல்லி போட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகுதுவோ அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டாரு. அப்புறம் இவனுக்கு அம்மா ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த பையன் கேள்வி கேட்கவே இல்லை. பொழுதாகி போச்சு. அந்த மூங்கல் வெட்டுற என்ன பண்ணுறாரு, மூங்கல் வெட்டினவர் பையனோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம், வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்றாரு. அப்புறம் ஆமாம், நான் வெட்டி வச்ச மூங்களெல்லாம் எங்கேயும் இப்போ அடுக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறேன், நீங்கள் வெட்டினதெல்லாம் ஆற்றுல போட்ட இந்நேரம் அது நம்ம வீட்டுக்கே போயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பொறுமையாக அந்த பையன் பதில் சொல்கிறான். இந்த ஆளுக்கு அதை கேட்டதையே கிருன்னு கீழே திப்புன்னு விழுந்துட்டார். என்ன இருக்காத, ஏன்னா இவர் சொன்ன அப்போ பண்ண சம்பவம் எப்படி, அதனால் இவருக்கு கிருன்னு கீழே விழுந்துட்டார். இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைகள்கிட்ட பேசும் பொழுது யோசித்து பேசணும், சரியாக பேசணும்.